இன்றைய வேதவசனம் ஜூன் 4. வேதத்தில் பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், ஒருவன் விழுந்தாலும் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒன்றியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. கலிஃபோர்னியாவில் வந்துட்டு ரெட்வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, அது மரம் வந்து ரொம்ப ஹைட்டாக வளரக்கூடியதா வந்துட்டு காணப்படுமா. ஸோ அது வந்து வானத்தை தொடுற அளவுக்கு அது வந்து ஹைட் வந்து போகுமா. பட் அதோட ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மேலே தான் இருக்கும், ரொம்ப ஆழமாக போகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் பெரிய காற்றுலாம் அடித்தா அந்த வந்து விழவே விழாதான் அந்த மரம். ஏன்னா ரூட் ஸ்ட்ராங்காக இல்லாட்டி மரம் விழுந்துரும். ஆனால் இந்த ரெட்வுட் மரம் வந்து விழாதான். அப்போ ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு மரத்தோட ரூட் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு மரத்தோட என்ன ஆயிருக்குமா, இணைந்து இருக்குமா. அதுவும் இதுவும் சேர்ந்து இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மரமும் இன்னொரு மரத்தோட இணைந்து இருக்கிறனால அது எப்படி இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வசனத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒன்றியாக இருக்கிறத விட சேர்ந்து இருக்கிறது நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு பார்ட்னர் வந்து இருக்கணும். அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் வந்து சோர்ந்து போய் காணப்படும் போது, உங்களுடைய சோதனை நாட்களில் நீங்கள் வந்து பலவீனமாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, உங்கள் கூட இருக்கிற இன்னொருத்தர் வந்து உங்களை தூக்கி விடுவாங்க. ஸோ அப்போ அந்த பார்ட்னர் அப்படிங்கும்போது அது வந்து லைஃப் பார்ட்னரை மட்டும் குறிக்காது. மேபி ஆண்டவர் அறிந்த ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட பேரண்ட்ஸாக வந்துட்டு இருக்கலாம், இல்லைனா சபையில் வந்து ஒரு ஊழியராக இருக்கலாம், மூப்பர்களாக இருக்கலாம், உடன் விசுவாசிகளாக இருக்கலாம், யாராக வேணாலும் வந்துட்டு இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி ஒருத்தரோட ஒரு பாண்டிங் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கும்போது அவங்ககிட்ட உங்களோட விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க உங்களை தூக்கி விடுறவங்களா வந்துட்டு காணப்படுவாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த வசனம் மீன் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு பர்சன் இருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இல்லைன்னா அப்படி ஒரு பர்சனை வந்து உங்களோட லைஃப்பில் வந்து கட்டாயம் வந்து தேர்ந்தெடுங்க. Thank you. Have a blessed day.